நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். அதுக்கு மானிட்டைசேஷன் ஆகி ஆட்சன்ஸ் ஒரு அட்ரஸ்ல குடுத்துருக்கேன். இப்ப 2வது ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அதுக்கும் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணையில, அதே அட்ரஸ் குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி. இது யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. தெளிவான விளக்கம் சொல்றேன். குடுக்கலாமா? வேணாமா? அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனல பத்தி பார்த்துடலாம். சேனலோட பேரு சரளா சூப்பர் சமையல் அப்படிங்கிறது. ஒரு சூப்பரான குக்கிங் சேனல் இந்த சேனல். வெஜ், நான்வெஜ் ரெசிபீஸ், டிஃபரெண்டான ரெசிபீஸ், ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ்லாம் நெறைய ஷார்ட்ஸ் வீடியோ குக்கிங்ல எல்லாமே போட்டிருக்காங்க. சூப்பரான சேனல். சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் ஒரு இப்ப நம்மள்ட்ட ஒரு 4, 5 சேனல் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்னோட பேர்ல 4, 5 சேனல் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். அதாவது பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். 2வது அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ, இப்ப நான் ஒரு 4 சேனல் வச்சிருக்கேன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 4 சேனல் வச்சிருக்கேன்னா, என்னுடைய முதல் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிருச்சு. என்னோட அட்ரஸ், என்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே குடுத்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி கிடைச்சிருச்சு. இப்ப 2வது ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். அப்ப இதே அட்ரஸ் குடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா குடுக்கலாம். ஏன்னா, ஒரு அட்ரஸ்ல ஒருத்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தம்பி, தங்கச்சி, ஃபேமிலியா இருப்போம். அப்ப எல்லாருக்கும் தனித்தனி அட்ரஸ்லாம் குடுக்க முடியாது. ஒரே அட்ரஸ குடுக்கலாம். ஆனா, ஐடி ப்ரூஃப் வேற குடுக்கணும். இப்ப என் பேர்ல ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன் இதே அட்ரஸ்ல. இதே அட்ரஸ்ல நான் இன்னொன்னு ஆரம்பிக்கணும். இன்னொரு மானிட்டைசேஷன் ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும் அப்டின்னா, இதே அட்ரஸ் குடுக்கலாம். ஆனா, என் அம்மா பேர்லயோ, அப்பா பேர்லயோ, அண்ணன் பேர்லயோ, தம்பி பேர்லயோ அப்படி குடுக்கணும் ஐடி வெரிஃபிகேஷன். தப்பே கிடையாது. ஒரே அட்ரஸ்ல 100 அ அட்ரஸ் வேணாலும் குடுக்கலாம். ஆனா 100 பேரும் அந்த ஐடி ப்ரூஃப் இருந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு அட்ரஸ்ல எவ்வளோ வேணாலும் குடுக்கலாம். எவ்வளோ ஆட்சன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா, பர்சன் மாறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, ஐடி நம்ம குடுப்போம்ல, வெரிஃபை பண்ணுவோம்ல ஐடி. கவர்மெண்ட் ஐடி. ஆ லைசென்ஸ், பாஸ்போர்ட்டு, வோட்டர் ஐடி இந்த மாரி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம்ல, பான் கார்டு இதெல்லாம். இதெல்லாம் வந்து அதே அட்ரஸ்ல இருக்கணும். ஆனா, நபர் வேறையா இருக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்க சேனலுக்கு உடனே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். இல்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படி இல்ல உங்க சேனல்ல நம்ம சேனல ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடா எதுவும் டவுட்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாமா?